Exercise set 7.3. When a single six-sided die is rolled, what is the total number of possible outcomes in the sample space? ஸோ இங்கே கொஷின் வந்து என்ன அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் மட்டும்தான் எழுத சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் அது மட்டும்தான். ஸோ சிங்கிள் சைடட் டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு sample space S equal to 1, 2, 3, 4, 5 and 6. ஒரு டை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1லேருந்து 6 வரைக்கும் தான் இருக்கும். இப்போ என் கொஷின் என்ன, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ்? ஸோ இதில் எத்தனை நம்பர் இருக்குது, இந்த சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை நம்பர் இருக்குது? ஸோ n of s equal to 6. அது எப்படி எழுதலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் is 6. Question number 2. Question number 2ல நமக்கு 3 subdivision இருக்கு. For the following experiments, write down the sample space. இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே sample space மட்டும்தான் எழுத சொல்றாங்க. அதில் first question என்ன கொடுத்துருக்காங்க, rolling a die and tossing a coin together. கொஷின் வந்து சேர்ந்து simultaneously அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் rolling a die. ரோலிங் அ டைக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்கும், ஒரு டையை ரோல் பண்ணால் நமக்கு 1லேருந்து 6க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் தான் நமக்கு அவுட்கமாக கிடைக்கும். ஸோ எல்லா பாசிபிள் அவுட்கமையும் எழுதணும். எஸ் ஈக்குவல் டு 1லேருந்து 6. அடுத்தது டாஸிங் அ காயின். ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது நமக்கு அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் என்ன கிடைக்கும், ஹெட்டு இல்லைன்னா டெய்ல். பட் இங்கே நம்ம கொஷின் என்ன அப்படின்னா தனித்தனியாக கிடையாது, டை தனியாக காயின் தனியாக கிடையாது, டுகெதர் அப்படின்னா சேர்த்து இதை ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு டை அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த டையில் ஒரு வேல்யூவும் இந்த காயினில் ஒரு வேல்யூவும் சேர்ந்தாப்லேயே நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டை மேலே இப்போ 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே பக்கத்தில் ஹெச் இருக்குது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி ஹெச் அண்ட் 1. இப்போ இந்த 1க்கு பதிலாக 2 வரலாம், அப்போ 2 and ஹெச்ன்னு இருக்கும். இந்த 1க்கு பதிலாக 5 வரலாம், 5 and ஹெச். ஹெச்சுக்கு பதிலாக டெய்ல் வரலாம், 1 and டெய்ல் அப்படின்னு எழுதுவோம். நம்ம டோட்டல் பாசிபிள் அவுட்கம் எழுதுவோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஹெட்டோட காம்பினேஷன் எடுத்து ஹெட்டு கூட எல்லா நம்பர்ஸும் எழுதலாம். நம்ம ஹெட்டு 1, ஹெட் அண்ட் 1 சேர்ந்து விழலாம். அடுத்து அதே ஹெட்டு கூட நம்பர் 2 டையில் 2 வரலாம், ஹெட்டு கூட நம்பர் 3 வரலாம். நான் காம்பினேஷனுக்காக இப்படி ஒரே ஹெட்டை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம டெய்லுக்கு போகலாம். 4 ஹெட் அண்ட் 5 ஹெட் அண்ட் 6. ஸோ ஹெட்டு வித் ஆல் 6 காம்பினேஷன்ஸ் எழுதியாச்சு. அதே மாதிரி டெய்ல் வித் 1, டெய்ல் வித் 2, டெய்ல் வித் 3, டெய்ல் வித் 4, டெய்ல் வித் 5 and tail with 6. ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு இப்போ இந்த அவுட்கம் வந்து ரிப்பீட் ஆகாமல் எழுதியிருக்கிறோம். மொத்தம் நமக்கு 12 அவுட்கம்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் ஈக்குவல் டு 12. இந்த 12 எப்படி நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் அப்படின்னா மேலே ரோலிங் அ டையில் 6 இருக்குது, டாஸிங் அ காயினில் 2, அந்த காம்பினேஷன் 6 x 2 அப்படின்றது 12. அதுக்கான ஆன்சர் தான் நமக்கு வந்திருக்கு. செகண்ட் சப்டிவிஷன். இந்த செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூஸிங் அ ரேண்டம் இன்டீஜர் பிட்வீன் -5 and +5. ஸோ அப்போ இன்டீஜர் என்னெல்லாம் எடுக்கலாம், எஸ் இஸ் ஈக்குவல் டு -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5. அந்த -5லேருந்து +5 இருக்கிற எல்லா வேல்யூமே எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை கவுண்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா மொத்தம் 11 வேல்யூஸ் இருக்குது இதில். அப்போ டோட்டல் பாசிபிள் அவுட்கம் நம்ம என்னன்னு எழுதணும், டோட்டல் பாசிபிள் அவுட்கம் ஈக்குவல் டு 11. அவ்வளோதான்.
Question number 3. Third subdivision என்ன கொடுத்திருக்காங்க? A box containing 5 green and 7 red balls. One ball is random drawn at random. Drawn at randomனா randomமா நம்ம உள்ள இருந்து ஒன்னு பிக் பண்றோம்னு அர்த்தம். பட் நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறது தான் நம்மளோட கொஸ்டின். எந்த பால் எடுக்கிறோம் அப்படின்றது நமக்கு இங்க தேவையில்லை. அப்ப நம்ம இந்த பார்ட்டை இதுல விட்டுட்டு இந்த green and red ball மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஏன்னா சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது green and red மட்டும்தான். ஸோ S is equal to நம்ம கிட்ட இருக்கிற பாசிபிலிட்டி ஒன்று எய்தர் green ball இல்லைன்னா red ball. ஸோ இப்போ இதுலேருந்து எடுக்கிறதா இருந்தால் கூட இந்த green and red தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ டோட்டல் பாசிபிள் அவுட்கம் ஈக்குவல் டு 2 இருக்கு. In a village fair there are 3 popular snacks available. ஒன்று சமோசா, பக்கோரா and பஜ்ஜி. ஸோ இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸை முதல்ல எழுதிடலாம். ஸ்நாக்ஸ்க்கான சாம்பிள் ஸ்பேஸ் ஸ்நாக்ஸ் S equal to சமோசா, பக்கோரா and பஜ்ஜி. இது ஸ்நாக்ஸ்க்கான சாம்பிள் ஸ்பேஸ். அடுத்தது ட்ரிங்க்ஸ்க்கான சாம்பிள் ஸ்பேஸ். இங்கே 2 ட்ரிங்க்ஸ் இருக்கு. ஒன்று சாய் இருக்கு. வில்லேஜஸ் வந்து எதர் தே கேன் சூஸ் சாய் இல்லைன்னா லஸ்ஸி. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ட்ரிங்க்ஸ் வந்து S ஈக்குவல் டு 2 காம்பினேஷன். அந்த 2 காம்பினேஷனையும் இதோட சாம்பிள் ஸ்பேஸில் எழுதுறோம் நம்ம. அண்ட் தென் டோட்டல் sample space எழுத சொல்லியிருக்காங்க. First subdivision total sample space of all possible snack and drink combination a person could choose at the fair. So it means மொத்த பாசிபிலிட்டி என்ன, ஒரு பர்சன் ஒரு ஸ்நாக்கு ஒரு ட்ரிங்க் சூஸ் பண்ணுறதுக்கான மொத்த பாசிபிலிட்டி என்ன, அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சமோசா சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கூட சேர்ந்து சாய் சூஸ் பண்ணலாம். ஆர் நெக்ஸ்ட் ஆப்ஷன் த சேம் சமோசா வித் லஸ்ஸி சூஸ் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி அடுத்த காம்பினேஷனுக்கு போகலாம். பக்கோரா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பக்கோராவோட சாய், சிமிலர்லி பக்கோராவோட லஸ்ஸி. நெக்ஸ்ட் அது மாதிரி லாஸ்ட் காம்பினேஷன் பஜ்ஜி வித் சாய் ஆர் பஜ்ஜி வித் லஸ்ஸி. இப்போ இந்த டோட்டல் காம்பினேஷன் நமக்கு எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. 1 2 3 4 5 6. இது கரெக்டா அப்படின்றத நம்ம மேலன்னு செக் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ்ல எவ்வளோ இருக்கு? நமக்கு டோட்டல் பாசிபிள் அவுட்கம் ஈக்குவல் டு 6. ஸோ மேலே வந்து நமக்கு சமோசா ஸ்நாக்ஸில் 3 இருக்குது, ட்ரிங்க்ஸில் 2 இருக்குது. 2 காம்பினேஷனில் 3 × 2 6. கரெக்டாக வந்துருச்சா? 3 × 2 6. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் த ஈவெண்ட் லிஸ்ட் த ஈவெண்ட் செலக்டிங் சமோசா ஆஸ் அ ஸ்நாக். ஸோ சமோசா ஸ்நாக்காக வர மாதிரி உள்ள இதை மட்டும் பிக் பண்ணுங்க. ஈவெண்ட்ன்றது நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து பிக் பண்ணி எடுக்கிற நமக்கு தேவையான ஒரு வேல்யூ. அப்போ இந்த சமோசாவை ஸ்நாக்காக வச்சு 2 டேர்ம் இருக்குது. ஒன்று சமோசா அண்ட் சாய், இன்னொன்று சமோசா அண்ட் லஸ்ஸி. ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் சமோசா ஆஸ் ஸ்நாக். நம்ம காம்பினேஷன் என்ன? சமோசா சாய் அண்ட் சமோசா லஸ்ஸி. ஓகே, இது ஈவெண்ட்.